வணக்கம். தமிழ் ஆஸ்ட்ரோலைஃப் சேனல் பார்வையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. 2026 புத்தாண்டு ராசி பலன்கள். நீங்கள் எந்த ராசி, எந்த நட்சத்திரம், எந்த வயசில் இருக்கிறீங்க, அந்த வயசுக்கு என்ன தசை நடக்குது, அதாவது 16 வயசுலேருந்து 95 வயசு வரைக்கும் உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குதோ அந்த தசா புத்தி நடக்கக்கூடிய கிரகத்துக்கு இந்த 2026 கோச்சார கிரகங்கள் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும், 12 ராசிகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வயதினருக்கும் தனித்தனி தசாபுத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன். உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த கேது தசை மிதுன ராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த 2026 என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும்? கேது மாதிரி கொடுக்குற கிரகம் எதுவுமே கிடையாது. 7 வருடங்கள் தான் அந்த தசை அப்படிங்கிறது. எந்த கிரகத்தோடு இருக்கோ அந்த கிரகத்தோட ஆதிபத்தியத்தை முழுசாக வாங்கி கொடுக்கும். எந்த கிரகத்தோடு சேர்ந்துருக்கோ அந்த கிரகத்தோட பலனும் முழுமையாக அந்த வீட்டதிபதியோட பலன் தான், முழுமையாக அந்த வீட்டதிபதியோட தசையாக தான் அதை எடுத்துக்கணும். கேது கொடுக்குற மாதிரி எந்த கிரகமும் கொடுக்காது. எப்படியாப்பட்ட கிரகங்கள் உங்கள் ராசிக்கு யோகம் செய்யாத ஒரு கிரகம் இருக்குன்னு வச்சிங்களேன், அந்த தசை வருது, அந்த கிரகம் கேதுவோட இருந்துச்சுன்னா அந்த அவயோக பலனை மாற்றி யோக பலனாக கொடுத்துரும். அதாவது ரொம்ப கெடுபலன் செய்யக்கூடிய தசையாக இருந்தால் கூட அந்த தசையை செய்ய விடாது, டோட்டலாக அதை அப்படியே மாற்றி விட்டுரும். யோக கிரகங்கள் கேதுவோட மாட்டக்கூடாது, அவயோக கிரகங்கள் கேதுவோட இருக்கலாம், தப்பில்லை. இந்த ராகு கேதுக்குன்னு நிறைய விதிவிலக்குகள் உண்டு, நிறைய இருக்குது, 1-2 டீட்டெயில் கிடையாது. வீடு கொடுத்த கிரகம், அந்த நட்சத்திராதிபதி, பார்த்த கிரகங்கள், சேர்ந்த கிரகங்கள், எல்லா கிரகத்தையும் விட இதுக்கு கொஞ்சம் டீட்டெயில் அதிகமாக எடுக்கணும். அப்போது கேது தசை அப்படிங்கிறது என்ன பலன்களை கொடுக்கும்? நிறைய எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு இருக்கலாம். 2026 7 வருஷம் சொல்கிறோம் இந்த தசைங்கிறது. அதை கடந்து தான் நீங்கள் போய் ஆகணும். எப்படியும் அந்த வயசான காலத்தில் வந்தால் கூட அந்த தசையை நீங்கள் கடந்து தான் ஆகணும். இதை கடக்காமல் நீங்கள் சுக்கர தசைக்கு போக முடியாது. அப்போ கேது தசை அப்படிங்கிறது அந்த வயசில் இருக்கக்கூடிய நபர்கள், அந்த கேது தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் அருமையான பலன்களை கொடுக்க போகிறார் இந்த 2026. இது எந்த வயசில் வரும்? மிருகசீட நட்சத்திரக்காரர்களுக்கு தசா புத்தி இருப்பு பொறுத்து இப்போ 2 வருஷம் வச்சுக்கிட்டிங்கன்னா கூட 2, அதன் பிறகு ராகு 18, 2 + 18 20, குரு 16 36, சனி 55 வரைக்கும் போகும், அதுக்கப்புறம் 19 வருடம், 55லேருந்து 72 வரைக்கும் உங்களுக்கு புதன் மகாதசை, 72 to 79 வரைக்கும், அதாவது 80 வரைக்கும் இந்த கேது மகாதசை நடக்கும். திருவாதிரைக்கு 18 வருடங்கள் அந்த ராகுடைய தசை அப்படின்னாக்கா இது எப்படி பார்த்தாலும் 2ஆக தான் பிரித்து நம்ம சொல்லி ஆகணும். இப்போ 4 வருடங்கள் தசா புத்தி இருப்புகள் இருக்குனாக்கா 4 + 16 20, 20 வயசு வரைக்கும் குரு தசை, 20 வயசுக்கு பிறகு 39 40 வயசு வரைக்கும் உங்களுக்கு சனி தசை வந்துடும். 40 வயசுலேருந்து 57 வயசு வரைக்கும் புதன் தசை, 57லேருந்து 64 வரைக்கும் தான் வரும். அதாவது உங்கள் சுய ஜாதகத்தில் 4 வருடங்கள் தசாபுத்தி இருப்பு இருந்துச்சுன்னா. அதே 16 வருடங்கள் இருந்துச்சுன்னா 16 + குரு தசை 16 32, அதன் பிறகு 19 அப்படின்னாக்கா 51, புதன் தசை 16 அப்படின்னாக்கா 51 + 16னாக்கா 68, 68லேருந்து ஒரு 7 வருடம் அப்படி தான் எடுத்துக்கணும். 68 ஒரு 7னா 75, இப்படி தான் இந்த தசைகளை நம்ம பார்த்து கால்குலேஷன் பண்ணி எந்த வயசில் இந்த தசை வரும், எந்த வயசில் நீங்கள் இருக்கிறீங்க, கேது தசை நடக்குதா அப்படின்னு பார்த்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு 47 வயசுலேருந்து, என்னோட கணக்குப்படி நான் 11 வருஷம் தசா புத்தி இருப்பு எடுத்தனாக்கா 11 + 19 30, 30 + 17னாக்கா 47 வயசு வரைக்கும் புதன் தசை வந்துடும், 47லேருந்து 54 வரைக்கும். நீங்கள் முன்ன பின்ன கணக்கு வச்சு பார்த்தா கூட 40 வயசுக்கு மேலே 80 வயசு வரைக்கும் இந்த தசைங்கிறது வருது. இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கு தசா புத்தி இருப்பை பொறுத்து நீங்கள் கால்குலேஷன் பண்ணி எந்த வயசில் இருக்கிறீங்களோ அந்த வயசில் கேது தசை நடக்குதா. இந்த கேது தசை 7 வருடங்கள் தசை. இது மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய தசை. கேது தசையில் சம்பாதிச்சவனும் இருக்காங்க, கேது தசையில் அது சம்பாதிச்சது காலியானவங்களும் இருக்கிறாங்க. அதாவது புதன் தசையில் சம்பாதிச்சது கேது தசையில் விட்டவங்களும் இருக்கிறாங்க. இந்த ராசிக்கு யோகம் செய்யாத வீட்டில் இருந்து கேது பகவான் தசை நடந்துச்சுனாக்கா அந்த தசைங்கிறது சிறப்பாக இருக்காது. யோகம் செய்யாத வீடு அப்படின்னாக்கா செவ்வாயோட வீடு, இன்னொன்று சனியோட வீடு கூட சொல்லலாம். அதாவது சனியோட வீட்டில் இருந்து அந்த சனியை அப்படிங்கிறது அந்த மறைவு ஸ்தானங்களில் இருந்துச்சுனாக்கா அந்த சனியுடைய தசை, அதாவது இந்த கேதுவுடைய தசையும் உங்களுக்கு நல்லது பண்ணாது.
அதே மாதிரி 7.5 சனி வரும்போதோ அஷ்டம சனி வரும்போதோ கேது தசை நடந்துச்சுனாக்கா கஷ்டத்தை கொடுத்துரும். சனியோட வீட்டில் இருந்தால், செவ்வாயோட வீட்டில் இருந்தால், உங்கள் ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய உங்களோட வீட்டில், அதாவது புதனோட வீட்டில் இருந்தால் கூட அந்த சுபத்துவமாக இருந்தால் மட்டும்தான் அந்த சனி கொடுக்கும், இல்லைனா கொடுக்காது. அது மாதிரி நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க. உங்களுக்கு அது நிறைய சொல்லணும்னா நிறைய சொல்லிகிட்டே போகலாம், அது புரியாது உங்களுக்கு. நிறைய பேருக்கு வந்து உடல்நலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், நோய் நொடி பிரச்சனைகளை கொடுத்துருக்கு. 6ஆம் இடம் சம்மந்தப்பட்டுச்சுனாக்கா கடன் பிரச்சனை கொடுத்துருக்கும். கடன், நோய், வழக்கு இது மாதிரி வந்துடும். மறைமுக எதிர்ப்புகள், வேலை செய்யக்கூடிய இடத்துல எதிர்ப்பு, தொழில் செய்யக்கூடிய இடத்துல எதிர்ப்பு, போட்டி பொறாமைகள், அது மாதிரி சொந்த பந்தங்களை நிறைய போட்டி பொறாமைகள், விரிசல்கள், இது மாதிரி நிறைய கொடுத்துருக்கலாம். இது எல்லாமே இந்த கேது தசையில் இருக்கக்கூடியவர்களுக்கு 2026 நல்ல ஒரு மாற்றம் உண்டு. மாற்றம்னா ஒரு நல்ல மாற்றம் தான். அதாவது பிரிஞ்சு போனவங்கெல்லாம் சேருவாங்க, வந்து சேருவாங்க. யாரெல்லாம் உங்களை மதிக்கலையோ அவங்கெல்லாம் மதிக்க ஆரம்பிப்பாங்க. மைண்டு ரொம்ப டிப்ரெஷனில் இருந்ததுன்னு வச்சுக்கலாம், மன அழுத்தம் இருந்ததுன்னா அதெல்லாம் இருக்காது. மனசு ரீதியாக பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி பார்க்கலாம் கேது தசையில். 40 வயசுக்கு மேலே 80 வயசு வரைக்கும் அப்படின்னாக்கா அந்த பின்னாடியெல்லாம் வந்து நோய் நொடி பிரச்சனையை நிறைய கொடுத்துருக்கலாம். அதெல்லாம் கொஞ்சம் கிளியர் ஆகும். கடன் பிரச்சனை கிளியர் ஆகும். 40 வயசுக்கு மேலேன்னா ஒரு வேலைக்காக ப்ரொமோஷனுக்காக எதிர்பார்த்துருப்பீங்க. 2025 ஜூலை மாதத்துலேருந்தே இந்த ப்ரொமோஷன்லாம் கொஞ்சம் நிறைய தள்ளி போயிருக்கலாம். நிறைய ஸ்ட்ரகிள் கொடுத்துருக்கலாம். வேலையை கூட ஒரு சில பேருக்கு பிரச்சனை கொடுத்துருக்கலாம். வேலையை கூட போயிருக்கலாம். இல்லை இது வரைக்கும் தான் உங்களுக்கு வேலை அப்படின்ட்டு அந்த கான்ட்ராக்ட் பேசிக்கில் வந்து ஏதாவது ஒரு அறிவிப்பு வந்திருக்கலாம். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற நிறைய ஸ்ட்ரகிள் கொடுத்துருக்கலாம். இது எல்லாமே 2026 நல்ல ஒரு வேலை மாற்றங்களை கொடுக்க போகுது. ஏன்னா குரு வந்து ராசிக்கு 2ல் வரார். பொருளாதாரம் சொல்லக்கூடிய இடம் 2ஆம் இடம். அந்த 2ஆம் இடத்துக்கு வந்து குரு வரார் உச்சமாக. உங்களுக்கு வர வேண்டிய பணம் எல்லாம் வரும். கொடுக்க வேண்டியவங்கெல்லாம் நிறைய பேர் எடுத்து கொடுத்துருவாங்க. இல்லை நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கா, கடன் பிரச்சனை இருக்கா, அந்த கடன் பிரச்சனை தீரும். இந்த கடன் பிரச்சனை தீரனா ஒரு வேலை அமையணும், இல்லைன்னா தொழில் அமையணும். தொழில் நல்லா இருக்கும், வேலை அமையும். அது மூலிமா தான் பணம் வரும். நிலுவையில் இருக்கக்கூடிய பணம் எல்லாம் வந்து சேரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. மனசு ரீதியாக பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னாக்கா அந்த மைண்டெல்லாம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இதன் பிறகு வந்து எடுக்கக்கூடிய முடிவுகளை கொஞ்சம் தெளிவாக இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து சொத்து பிரச்சனை இருக்கலாம். அந்த சொத்து பிரச்சனை கிளியர் ஆகும். ஏன் சொத்து பிரச்சனை பற்றி சொல்கிறேன்னா, உங்கள் சுய ஜாதகத்தில் செவ்வாயோட வீட்டில் இருந்தால், இப்போ புதனே வந்து நல்லது பண்ணியிருக்கும். உங்களுக்கு புதன் தசையெல்லாம் சூப்பராக இருந்திருப்பீங்க. செவ்வாய் வந்த பிறகு வளர்ச்சி கம்மியாக இருக்கும். செவ்வாய்னா அந்த செவ்வாய் வீட்டில் இருக்கக்கூடிய கேது தசை வந்த பிறகு நிறைய வளர்ச்சியெல்லாம் கம்மியாக இருக்குது. அது கூடவே இருந்தாலும் சரி, அந்த கிரகத்தோட கூடவே இருந்தாலும் சரி. இப்போ 6ஆம் இடத்துல வந்து கேது இருக்குன்னு வச்சிங்களேன், விருச்சிகத்தில் கேது இருக்குனாக்கா 6ஆம் இடம் சம்மந்தப்பட்டிருக்குன்னா கன்ஃபார்மாக கடன் இருக்கும். உங்களுக்கு அதிகப்படியான கடன் இருக்கும். அப்படி இல்லைனாக்கா நிறைய மணி லாக் ஆகிருக்கும். வெளியே போன பணம்லாம் வராமல் இருக்கும். மேலே மேலே கடன் வாங்கி தொழில் பண்ணியிருப்பீங்க. தொழிலில் நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கலாம். நீங்கள் வந்து எம்ப்ளாயாக இருக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், இந்த எம்ப்ளாயி கூட நிறைய ப்ராப்பர்ட்டிக்காக கடன் வாங்கியிருக்கலாம். இப்போ வந்து வேலை பிரச்சனை கொடுத்துச்சுனாக்கா என்ன பண்ணுவீங்க, அந்த கடன் அப்படியே நிற்கும். கடன் மேலே கடன் ஆகிருக்கும். இல்லைனாக்கா அந்த ப்ராப்பர்ட்டி பிரச்சனை வந்திருக்கும். இது மாதிரி சொத்து ரீதியான பிரச்சனை 6ஆம் இடத்தோடு மட்டும் இல்லை, செவ்வாயோட வீட்டில் இருந்தாலும் அந்த கதை தான். இது மாதிரி கேது கொடுத்துருக்கலாம். இன்னொன்று சனியோட வீடு 8ஆம் இடத்துல இருந்தாலும் 8ஆம் அதிபதி தசை மாதிரி இருந்தால் கூட சனி எப்படியாவது அது எதனா மறைவு ஸ்தானத்தில் இருந்துச்சுனாக்கா, நீசமாக இருந்தாலும் இல்லை உச்ச வக்கரமாக இருந்தாலும் நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கலாம் இந்த கேது தசைங்கிறது. அவயோகம் செய்யக்கூடிய வீட்டில் மட்டும் இந்த கேது பகவான் இருந்து தசை பண்ணிச்சுன்னா நிறைய ப்ராப்ளம். அதே மாதிரி யோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்ததுன்னு வச்சுங்களேன், இப்போ 2025 ஜூலை மாதத்துலேருந்து ஒரு சில பேருக்கு வேலை பாதிப்பு கொடுத்துச்சுனாக்கா 2026 ஜனவரி மாதத்துலேருந்து உங்களுக்கு வேலை நல்லாயிருக்கும். வேலை ஸ்டடியாகவும் ப்ரொமோஷன் கிடைக்கிறது. அது மாதிரி யோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் கொடுத்துருந்தால், அதாவது சனி வந்து வீக்காக இருந்தால் மட்டும்தான். அது மாதிரி எல்லாருக்குமே சொல்ல முடியாது. மறைமுக சுப தொடர்பில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, அதாவது மறைமுக சுப தொடர்புனாக்கா மறைவு ஸ்தானங்களில் இருந்து சுபகரக நட்சத்திரம், சுபகரக பார்வை, சுபகரக சேர்க்கை சனி வாங்கியிருந்தால், இன்னொன்று ஆட்சி உச்சத்தில் இருந்தால் கூட இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு பலமாக இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் வக்கரமாக இருக்கிறவங்களுக்கு 2025 ஜூலை மாதத்துலேருந்து பிரச்சனை கொடுத்துருக்கும். மைனஸ்லனாக்கா இப்போ மறைவு ஸ்தானங்களில் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், சனி பகவான் நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கும். அது வந்து கிளியர் ஆகும். அந்த ப்ராப்ளம் இப்போ கிளியர் ஆகும். 2025 ஒரு சில பேருக்கு மட்டும்தான் நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கு. அது எல்லாமே கிளியர் ஆகக்கூடிய அமைப்பில் தான் வந்துடும். நல்ல ஒரு மாற்றங்களை எதிர்பார்க்க போகிறீங்க கேது தசையிலே. தொழில் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, வேலை செய்யக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு. இதில் வந்து குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் தீர்வுக்கு வரும். சொத்து ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கிளியர் ஆகிடும். ஏன்னா செவ்வாயோட வீட்டில் இருந்தாலோ இல்லை செவ்வாய் கூட சேர்ந்து இருந்தாலோ
இல்லை செவ்வாய் நட்சத்திரம் ஏறி இருந்தாலோ சொத்து ரீதியாக பிரச்சனைகள் இருக்கும், கடன் பிரச்சனை இருக்கும். இது எல்லாமே இந்த 2026 நல்ல ஒரு முடிவுக்கு வரப்போகுது இந்த கேது தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு. கேதுவுக்கு ஞானகாரகன் கேது அப்படின்னா நிறைய கோயில் குளத்துக்கெல்லாம் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். நிறைய போவீங்க, நிறைய பிளான் பண்ணியிருந்தாக்கா இந்த 2026 நடக்கலாம். கடவுளை அனுகிரகம்லாம் கிடைக்கும். கூட இருக்க கிரகத்தை பொறுத்து உங்களுக்கு கூட குரு இருந்தால் வச்சுங்களேன், உங்கள் சுய ஜாதகத்தில் நிறைய ஆன்மீகம் சம்மந்தமாக நிறைய ஆராய்ச்சி பண்ணுவீங்க, நிறைய போவீங்க, கோயில் கோயிலாக போவீங்க. சுபகிரகங்கள் கூட இருந்தாலே அப்படிதான், நிறைய ஆன்மீகம் சார்ந்து நிறைய தேடல்கள் இருக்கும். இது எல்லாமே நல்லா இருக்கும் உங்களுக்கு. கேது தசையை பொறுத்த வரைக்கும் சிறப்பான ஏற்றங்களை பார்க்கலாம். இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றமான காலகட்டம். இந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் 40 வயசுலேருந்து 80 வயசு வரைக்கும், அதாவது 40 வருஷமானு கேட்டுறாதீங்க, குறுகிய காலம் 7 வருஷம் மட்டும்தான் இந்த தசை. இது அந்த வயது உங்களுடைய சுயஜாதகத்தில் தசா புத்தி இருப்பை பொறுத்து எந்த வயதில் வருதோ அந்த வயதில் எந்த பிரச்சனையில் இருக்கிறீங்களோ அந்த பிரச்சனைகள், அதாவது அதுக்கு நான் தெளிவாக பிரித்து சொல்லியிருக்கேன். நான் அந்த பிரச்சனைகள், அந்த கஷ்டங்கள் உங்களுக்கு தீர்வு கூறும், நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கும். நன்றி.